நீங்க தெளிவா சொல்றீங்க சார், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இதை பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு போய் மக்களிடமோ உங்க தொகுதி மக்களிடமோ சேர்க்கணுமோ அதே பொறுப்பு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் இருக்கா இல்லையா? பொதுமக்களுக்கு தெரியலையா? ஒண்ணு நாங்க சேர்க்கணும் சார். உங்களுக்கு தெரியாத சில குறைபாடுகள் சொல்ற தொகுதியில இன்னைக்கு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை கிடையாது. கட்சி வளரணுமோ இல்லையோ கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் வளர விடாது தெளிவா இருக்காங்க. நாளைக்கு நீங்க சார் நீங்க என்ன முடிவு பண்ண கூடாது சார். நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்டுங்க. அவர் சொல்லிட்டு கேட்க தலைவர் நின்ன காலத்துல நாங்களா அவரோட பயணிக்கிறோம். தோழருடைய கருத்தை நம்ம முழுமையா உள்வாங்க புரிஞ்சீங்களா? அதுல ஒண்ணு இல்ல, நீ இந்த ஒரு கருத்து ஒரு வேண்டுகோளா ஒரு பொதுவான ஒரு நாளைக்கு சார் நீங்க என்ன முடிவு பண்ண கூடாது சார். நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்டுங்க. அவர் சொல்லிட்டு தலைவர் நின்ன காலத்துல நாங்களா அவரோட பயணிக்கிறோம். தோழருடைய கருத்தை நம்ம முழுமையா உள்வாங்க புரிஞ்சீங்களா? அதுல ஒண்ணு இல்ல, நீ இந்த ஒரு கருத்து ஒரு வேண்டுகோளா ஒரு பொதுவான ஒரு இதை நீங்க தெளிவா சொல்றீங்க சார், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இதை பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு போய் மக்களிடமோ உங்க தொகுதி மக்களிடமோ சேர்க்கணுமோ அதே பொறுப்பு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் இருக்கா இல்லையா? பொதுமக்களுக்கு தெரியலையா? ஒண்ணு நாங்க சேர்க்கணும் சார். உங்களுக்கு தெரியாத சில குறைபாடுகள் சொல்ற தொகுதியில இன்னைக்கு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை கிடையாது. கட்சி வளரணுமோ இல்லையோ கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் வளர விடாது தெளிவா இருக்காங்க. நாளைக்கு சார் நீங்க என்ன முடிவு பண்ண கூடாது சார். நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்டுங்க. அவர் சொல்லிட்டு தலைவர் நின்ன காலத்துல நாங்களா அவரோட பயணிக்கிறோம். தோழருடைய கருத்தை நம்ம முழுமையா உள்வாங்க புரிஞ்சீங்களா? அதுல ஒண்ணு இல்ல, நீ இந்த ஒரு கருத்து ஒரு வேண்டுகோளா ஒரு பொதுவான ஒரு நாளைக்கு சார் நீங்க என்ன முடிவு பண்ண கூடாது சார். நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்டுங்க. அவர் சொல்லிட்டு தலைவர் நின்ன காலத்துல நாங்களா அவரோட பயணிக்கிறோம். தோழருடைய கருத்தை நம்ம முழுமையா உள்வாங்க புரிஞ்சீங்களா? அதுல ஒண்ணு இல்ல, நீ இந்த ஒரு கருத்து ஒரு வேண்டுகோளா ஒரு பொதுவான ஒரு இதை நீங்க தெளிவா சொல்றீங்க சார், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இதை பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு போய் மக்களிடமோ உங்க தொகுதி மக்களிடமோ சேர்க்கணுமோ அதே பொறுப்பு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் இருக்கா இல்லையா? பொதுமக்களுக்கு தெரியலையா? ஒண்ணு நாங்க சேர்க்கணும் சார். உங்களுக்கு தெரியாத சில குறைபாடுகள் சொல்ற தொகுதியில இன்னைக்கு உங்க கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை கிடையாது. கட்சி வளரணுமோ இல்லையோ கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் வளர விடாது தெளிவா இருக்காங்க. நாளைக்கு சார் நீங்க என்ன முடிவு பண்ண கூடாது சார். நீங்க யாரும் எங்களை கேள்வி கேட்டுங்க. அவர் சொல்லிட்டு தலைவர் நின்ன காலத்துல நாங்களா அவரோட பயணிக்கிறோம். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளால் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் துரை இணைகிறார். வணக்கம் துரை, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவரால் எந்த முறையில் பதில் கூற முடியவில்லை. அவர் சிதம்பரத்தில் மீண்டும் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கப் போகிறேன் என்று கூறியுள்ளார். 5 ஆண்டுகளாக நீங்கள் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். உங்களை சந்திப்பதற்கு
பொதுமக்கள் சென்னைக்கு வர வேண்டுமா, நீங்கள் இங்கு சிதம்பரம் வருவதில்லையே ஏன் என்று கேட்டதற்கு மழுப்பலான பதிலை கூறினார். மற்றும் சிதம்பரத்தில் உங்களுக்கு எங்கே எம்பி ஆபீஸ் உள்ளது என்று கேட்டதற்கு எனக்கு எம்பி ஆபீஸ் இங்கே இல்லை, ஆனால் பொதுமக்கள் கூப்பிட்டால் நாங்கள் வருவோம் என்று கூறினார்கள். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது கட்சிக்காரர்கள் செய்தியாளர்களை நீங்கள் இப்படிதான் கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறினார்கள். நாங்கள் உங்களிடம் கேள்வி கேட்கவில்லை, தலைவரிடம்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்றதால் அந்த இடத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. உடனடியாக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேச்சை நிறுத்தியவுடன் அவர் எழுந்து அதற்கு விளக்கம் கொடுத்தார். எம்பி அவர்கள் இந்தியா முழுவதும் போகின்ற ஒரு உறுப்பினராக உள்ளதால் அவரால் சரிவர இங்கே கவனிக்க முடியவில்லை என்றும் மிக விரைவில் அதற்கான தீர்வுகள் காணப்படும் என்று கூறியதால் சற்று நேரத்தில் முடிந்தது. உடனடியாக இந்த மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு கிளம்பிவிட்டார். விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.